அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சியில் வந்து மகர ராசிக்கு வந்து என்ன சொன்னா சனி ராசிக்கு 3ஆம் இடத்துல வரும். ராசிக்கு 3ஆம் இடம் என்பது விருத்தி அப்படின்ட்டான். சாஸ்திரப்படி வந்து ராசிக்கு 3ஆம் இடம் என்பது விருத்தி. ஏற்கனவே வந்து 7ஐயை சந்திச்சு ஜென்மத்தை சந்திச்சு பாதத்தையும் சந்தித்து மகர ராசிக்காரர்கள் முடிச்சாச்சு. இப்ப வந்து அவருடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உயர்ந்த நிலைமைக்கு நேற்று வரை ஒரு 7.5 ஆண்டுகளாக நிறை குறைகளாக பட்ட சுமைகள் எல்லாம் குறைந்து ஒரு சுபிட்சமான நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து அடுத்து வந்து கொஞ்சம் நீங்க இந்த சனி வந்து பொதுவாக வந்து ஒரு 7.5 ஆண்டுகள் கஷ்டப்படுத்தி விட்டார் என்பது அவருக்கே தெரியும். அப்ப இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே சுமூகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உண்டு மனக்கசப்புகளால் வந்து உறவினர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா தள்ளி இருந்து நம்மளை பெரிதாக மதிக்காமல் அவர்கள் பத்திரிகை கொடுக்காம கூட வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அதற்கடுத்து அதெல்லாம் மறந்துட்டு வந்து என்ன சொன்ன நம்மளை வேண்டும் என்று திரும்பவும் இணைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். வேலை தேடுபவர்களுக்கு 3ஆம் இடம் என்பது முயற்சி. வேலை தேடுபவர்களுக்கு வந்து வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், பதவியில் இருக்கின்றவர்களுக்கு என்ன சொன்னா வந்து பதவி உயர்வுகள், போக்குவரத்துகள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பயுமே யார் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கோ ராசிக்கோ 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த சனியால் ஒரு பெரிய உயர்ந்த நிலைமைக்கு நம்மளால வர முடியும். அது வந்து இயற்கையின் விதி. அப்ப இவர் கோச்சார ரீதியாக 2.5 ஆண்டுகளுக்கு நமக்கு வருகின்ற காரணத்தினால வந்து என்ன சொல்லலாம்னா எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதனால கவலை எல்லாம் பட வேண்டாம். அதற்கடுத்து இந்த சனியோடைய பார்வை ரிஷபத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா விழுகின்ற காரணத்தினால் அது வந்து உங்களுடைய 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வதற்குண்டான ஒரு காலங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு அது 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஏற்கனவே இந்த சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் வந்திருக்கிற காரணத்தினால அது 3ஆவது பார்வையாக வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை. பூர்வ புண்ணியம் குழந்தைகள் விஷயத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு நன்மைகளும் குழந்தைகள் எதிர்பார்த்த திருமண நோக்கங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எப்பயுமே 5ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ஒரு திருமண சம்பந்தம் உண்டு. யாராலையும் நீங்க வந்து மாற்ற முடியாது. 5ஆம் இடத்துக்கு என்ன தெரியும்? ஆசை. 5ஆம் இடம் என்பது ஆசை. நினைத்ததை வந்து நினைத்தபடி வந்து என்ன சொல்றான்னா வந்து நடத்துவதற்கு 5ஆம் பாவம் வந்து கண்டிப்பாக துணை வேண்டும். அதனால இந்த காலங்களில் குலதெய்வத்திற்கு வந்து அவருடைய பார்வை, அவருடைய நல்ல பார்வை, அதாவது அவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல நின்று 3ஆவது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதனால குலதெய்வத்துடைய கடாட்சங்கள் நல்லபடியாக கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அடிக்கடி இந்த 2.5 வருடங்களில் வந்து என்ன குலதெய்வத்திற்கு போய் வந்து என்ன சொன்னா ஒரு நாள் நைட்டு கூட தங்குறதுக்கு வழி இருந்தால் நீங்கள் தாராளமாக போய் தங்கி வரலாம். அப்படி தங்கி வரும்போது என்ன சொன்னா நினைத்தது நடக்கும். எல்லா மனிதனுக்குமே தெரியாத ஒரு ரகசியம், குலதெய்வங்கள்ல கோயில்ல போய் யாரும் தங்குறது கிடையாது. தங்கலாம். ஏன்னா நம்மளுடைய காலங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா ஷார்ட்டாக வந்து என்ன சொல்லலாம்னா எதையுமே நம்ம வந்து பழைய அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு வருடத்திற்கு ஒருக்க தான் குலதெய்வத்துக்கு போவாங்க. ஆனால் நல்லா அங்கே ஒரு டெண்டு போட்டு இப்ப எல்லாம் நல்லா கொட்டையை போட்டு தங்குறதுக்கு வழி, பாத்ரூமு, லெட்டின்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருந்து நம்ம போய் தங்குறது கிடையாது. ஒரு மனிதன் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க குலதெய்வம் கோயிலில் போய் வந்து நைட்டு தங்கி
அங்க என்ன சொன்னா சமையல் பண்ணி சாப்பிடுவதற்கு வசதி இருந்தால் கண்டிப்பாக உருவாக்குங்க. இல்லாத இடத்தில் உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எண்ணிய காரியம் என்னவாக இருக்கிறதோ அந்த காரியத்தை குலதெய்வத்தின் கோவில் இரவில் தங்கி அங்கே சின்ன ஒரு உப்மா கிண்டினாலும் சாப்பிட்டுட்டு ஒரு வரட்டி என்று சொல்லக்கூடிய கடுண்டியை போட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. நடக்காத காரியமும் நடக்கும். இது குலதெய்வத்திற்கு அவ்வளவு பவர் உண்டு. அதனால இவர்களுக்கு என்ன சொன்ன சனி ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு உண்டான சனியாக அவர் 3வது பார்வையாக மகரத்திற்கு ரிஷபத்தை பார்க்கின்ற காரணத்தினால புத்திரர்களாலும் குலதெய்வத்தாலும் பெரும் கடாட்சத்தை அடைந்து விடுவார்கள். அதற்கடுத்து என்ன சொன்னா கன்னியை பார்க்கிறார். அப்ப கன்னியை பார்க்கும்போது அது ஒரு விதத்தில் என்ன சொன்னா மகர ராசிக்கு என்ன சொன்னா 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி. 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னா பாக்கியங்களை நிறைய அள்ளி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் தகப்பனார் இருந்தால் அவருக்கு நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்கள் வருவதற்குண்டான சாத்தியம் உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால் என்னதான் என்ன சொன்னான்னா மகர ராசிக்கு என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய 6ஆம் வீடு 9 குடையவனாக வருகின்ற காரணத்தினால் தகப்பனார் மூலமாக என்ன சொன்னான்னா ஒரு இம்சை என்பது மகர ராசிக்கு ஏற்கனவே இருக்கத்தான் செய்யும். அதுல என்ன சொல்லலாம்னா மாற்றமெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன சொல்லலாம்னா தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் என்ன சொன்னா மனஸ்தாபங்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் என்ன சொன்னா ஒரு பாக்கியங்களை என்ன சொல்லலாம்னா மகரத்திற்கு என்ன சொன்னா 9 குடையவனாக வருகின்ற காரணத்தினால் ஒரு பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் போராடித்தான் அடைய வேண்டும். ஏன்னா அது ஒரு போராட்டத்திற்குரிய வீடு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய ராசிக்கு மகர ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசை அவர் 10வது பார்வையா பார்க்கிறார். அப்ப விரய செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் அப்ப அதை சுபவிரயமாக பண்ணுங்க. அப்ப இதுல ரொம்ப பிளஸ் என்ன சொன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம். முதல் குழந்தை கல்யாணம் முடிக்க என்ன சார் செய்யணும்? கல்யாணம் முடியும், அவ்வளவுதான். கல்யாணம் முடிக்காத சார் கல்யாணம் முடியும், அதில் மாற்றம் கிடையாது. 5ஆம் இடத்தை ஒரு கிரகம் வெயிட்டா சொல்றேன்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி. அப்படிங்கும் போது அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துத்தான் செல்லுமே தவிர அதற்கு என்ன செய்யணும்? ஒரு வழி சொன்ன இல்லையா, குலதெய்வம் கோயிலில் போய் தங்குங்க. யாருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க குலதெய்வம் தான் முடிவுரையை எடுக்க முடியும் என்பது நான் படித்த சாஸ்திரம். மற்ற எல்லா கோயிலுக்கு போய் நீங்க தங்கி வந்துருவீங்க, திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வருவீங்க, எல்லாம் வந்திருப்பீங்க, எங்கெங்கெல்லாம் போயிருப்பீங்க. ஆனா உங்க குலதெய்வத்துல என்னைக்கு நைட்டு தங்குனீங்க? என்னைக்கு உங்க குலதெய்வத்தை என்ன சொல்லலாம் ஒரு 108 சுத்துனீங்க? அது செய்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை நாம் என்னைக்கு நேசித்தோம்? பிறரை நேசிப்போம். பிறரை பார்த்து அழகா இருக்குது, பெரிய பணக்காரரா இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு சொல்லக்கூடிய நீங்கள் உங்களை நேசித்தால், உங்க குலதெய்வத்தை நேசித்தால் காரிய வெற்றி உண்டு என்று கூறி மகர ராசிக்கு 2.5 வருடம் பெஸ்டான பீரியட் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.